நந்தகுமார், விஜய் அவர்களுடைய பூத் கமிட்டி கூட்டங்கள் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பெரிய காம்படிட்டராக வருவாரா? நாம் ஆட்சிக்கு வர நினைப்பது மக்கள் நலனுக்காகவே தான் அப்படின்னு உரக்க சொல்றாரு. உங்களுடைய ஆடியோ மியூட்ல இருக்கு நந்தகுமார். இப்ப கேக்குதா? பேசுங்க. ஓகே, இன்னைக்கு அவங்க நடத்தி இருக்கக்கூடிய இந்த பூத் ஏஜென்ட்டுங்களுடைய பயிலரங்கம், கருத்தரங்கம், மாநாடு இது அந்த கட்சிக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு கட்சிக்குமே அந்த பூத் ஏஜென்ட்டினுடைய மீட்டிங், மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னாக்கா, தேர்தல் சமயத்துல ஒவ்வொருத்தரையும் அந்த வாக்குச்சாவடிக்கு வர வச்சு அந்த மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே தீர்த்து, இவர்கள் தான் நம்பிக்கையான ஆட்கள், நம்மளுடைய மக்கள் பிரச்சனையை தீர்க்குங்கிறது நம்பிக்கையை பெற்று அவங்க அந்த பூத் ஏஜென்ட் மூலியமா வாக்குகள் மாறும். அந்த போலிங் பூத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க ஒரு சிந்தனையில வந்திருப்பாங்க வாக்களிக்கலான்னு. ஆனா அங்க இருக்கக்கூடிய பூத் ஏஜென்ட் முகத்தை பார்க்கும்போது, அவங்க அந்த மக்களுக்காக ஆற்றிய பணிகள் ஞாபகத்துக்கு வரும்போது, அந்த பூத் ஏஜென்ட்னாலேயே பல வாக்குகள் மக்கள் முடிவு பண்ணியிருந்தா கூட மாற்றக்கூடிய சக்தி அந்த பூத் ஏஜென்ட்டுகளுக்கு இருக்கு. சோ அது இந்த கட்சிக்குன்னு மட்டும் இல்ல, எல்லா கட்சிக்கும் அதுதான். எந்த ஒரு கட்சிக்கு இந்த பூத் ஏஜென்ட்டுகள் அந்த அடிப்படை கட்டமைப்புன்னு நம்ம அதைத்தான் சொல்றோம். அது யாருக்கு பலமா இருக்கோ அந்த கட்சிகள் சிறப்பா தேர்தல்ல ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இந்த ஷார்ட் பீரியட்ல பலப்படுத்திட முடியுமா தாவேக்கால? இப்பதான் பூத் கமிட்டி போடுறாங்க, இனிதான் அரசியல் பயிற்சி பட்டறை எல்லாம் நடத்த போறாங்க. இந்த ஷார்ட் பீரியட்ல எல்லாம் செஞ்சிட முடியுமா? இன்னும் கூட்டணிகளை கூட வலுவா அமைக்கல. வீர விக்னேஸ்வரன் சொல்றாரு, இன்னும் ஒரு வருடம் இருக்கு, நாங்க ஜனவரியில கூட கூட்டணி அமைப்போம்னு சொல்றாரு. இல்ல, இப்ப கூட்டணிங்கிறது நம்ம தேர்தல் நெருங்கி வரும்போது எந்தெந்த கட்சிகள் எல்லாம் வருவாங்கன்னு தெரியும். இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் இப்பயே நாங்க கூட்டணி கதவெல்லாம் அடைச்சிட்டோம்னு சொல்றது எந்த அர்த்தத்துல இல்ல எந்த ஒரு யுக்தியில அது சொல்றாருன்னு தெரியல. அப்ப இது முழுக்க முழுக்க திருமாவளவனுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் ஒரு பலவீனமா மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கும். அதோட இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு திமுகவுடைய கூட்டணி கொள்கை கூட்டணி ஏன் பலவீனமா மாறும் நினைக்கிறீங்க? அவர்தான் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு. காரணம் என்னன்னு திமுக தலைவர் திரு ஸ்டாலின், தமிழ்நாடு முதலமைச்சரும் சொல்றாரு, விசிகா நாங்கெல்லாம் சேர்ந்து வலுவான கூட்டணியா இருக்கிறோம்னு அவரும் சொல்றாரு. அப்ப எப்படி நீங்க இத பின்னடைவா போகும்னு சொல்றீங்க? இல்ல, திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் எல்லா கதவையும் அடைச்சிட்டேன்னாவே என்ன அர்த்தம், எனக்கு போகிறதுக்கு வேற கதை வழியே இல்ல, சேஃபா இருக்கிறேன், நான் ஒரு இடத்துல சேஃபா இருக்கிறேன், நான் வின் வின் சிச்சுவேஷன்ல இருக்கிறேன்னு சொல்றாரு. இல்ல, அப்படி அந்த மாதிரி இருந்தா இன்னைக்கு போன தடவை அவங்க 6 சீட்டு கொடுத்தாங்க. இப்ப அந்த 6 சீட்டு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு நாங்க கூட்டணியில வலுவா இருக்கோம், பலமா இருக்கங்கறனால அந்த 6 சீட்டு கூட்டணி கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுவாங்க. கதவை நாங்க அடிக்கல. ஒரு நிமிஷம் தோழர், அதாவது நாங்கள் உருவாக்கிய கூட்டணி, நாங்கள் உருவாக்கிய வீடு, இந்த வீட்டுல கதவை நாங்க ஏன் அடைக்கணும்? இது எங்க வீடு, இது நாங்கள் உருவாக்கிய கூட்டணி. விடுதலை சிறுத்தைகளும் அதுல ஒரு அங்கமாக இருந்து உருவாக்கிய கூட்டணி. நாங்க போய் கதவை அடைச்சிக்க வேண்டிய அவசியம் இல்ல. எந்த கதவும் அடைச்சாலும் விடுதலை சிறுத்தைகளை எந்த கதவாலும் பூட்டி வைக்க முடியாது, சிறுத்தைகளை எந்த கதவுகளாலும் பூட்டி வைக்க முடியாது. சரி, நந்தகுமார், ரொம்ப மகிழ்ச்சி. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவரு சொன்ன கதவுகள் மத்த கட்சிகளுக்கு உண்டான கூட்டணி கதவுகளை பூரா நாங்க அடைச்சிட்டோம்னு அவரே தான் சொல்றாரு. அப்ப அவரு சொல்லும் போது அவருக்கு வேற வழி இல்லைங்கிற மாதிரி அவரே நம்ம எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டோம். அப்ப இங்கதான் திமுக கூட்டணியில தான் நம்ம இதுதான் வழி என்று, வேற வழி இல்லை என்று சொல்லல, இதுதான் வழி என்று சொல்றார், வேற வழி இல்லைன்னு சொல்லல, இதுதான் வழி என்று சொல்றார். சரி, நந்தகுமார் சார் நீங்க தொடர்ந்து பேசுங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் பேசுறேன், ஏன்னா எனக்கு சரியா கேட்கல, ஆன்லைன்ல இருக்கேன் நானு. சரி, பேசுங்க. வேற வழி இல்லாம கதவை அடைக்கல, இதுதான் வழி என்று உணர்ந்து புரிந்து தெளிந்து நாங்க இருக்கிறோம். இல்ல, பாலசிங்கம், திருப்பி திருப்பி நான் சொல்றேன், இது நீங்களே உங்களுக்கு வெச்சுக்க கூடிய ஒரு மைனஸ் பாயிண்ட். இன்னைக்கு பாலசிங்கம் சார், நான் டைம் கொடுக்கிறேன் சார். பதில் நீங்க பேசுனீங்கன்னா அப்புறம் நான் திருப்பி நானே கத்திக்கிட்டு இருக்க வேண்டியதா வரும் எனக்கு. பேசலாம், நீங்க பேசலாம். எனக்கு உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லும்போது நான் என்னுடைய கருத்தை நான் பகிர்ந்துக்கிட்டாதான் மக்களுக்கு அது புரியும். நீங்க உங்களுடைய விளக்கங்களை சொல்லலாம், நீங்க தெளிவாவே சொல்லலாம். நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த தெளிவான விளக்கம் நீங்க பேசுங்க நந்தகுமார், உங்களுடைய நிலைப்பாடு புரியும்.
பேசலாம் நந்தகுமார். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, அப்ப இன்னைக்கு திருமாவளவன் அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னைக்கு திமுக அதிமுகவை தவிர ஈவன் அதிமுகவை தவிர இன்னைக்கு இன்னும் அதை அதிமுக கூட விட்டுடுங்க, இன்னைக்கு ஒரு நாம் தமிழரை தவிர இன்னைக்கு தமிழ்நாட்டுல தனியா எலெக்ஷன்ல நிக்கக்கூடிய கட்சிகள் யாருமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஒரு கட்சி இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுக திமுகவை தவிர மீதி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல கட்சிகள், ஏன் அத்தனை கட்சிகளுமே இந்த 2 கூட்டணியில ஏதாவது ஒரு கூட்டணிக்கு தான் போறாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க தனித்து நிற்கக்கூடிய கட்சி இல்லைங்க போது எந்த ஒரு கட்சியும் அவங்க கூட்டணியில கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கத்தானே செய்யும். அதை ஒரு தவறுன்னு எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க ஒரு வீட்டுல ஒரு கல்யாணம் ஆகிற பொண்ணு இருந்தா பல பேர் உங்களை பொண்ணு கேட்டு வரத்தானே செய்வாங்க. கொடுக்கலாம் வேண்டாம் அது உங்களுடைய முடிவு. இப்ப அது கேட்டு வரனாலேயே அது ரொம்ப மோசமான செயல் அப்படின்னு நம்ம இந்த கட்சிகளை கற்பிக்கிறது ஒரு அரசியல் நாகரிகம் இல்ல. இன்னைக்கு திமுக கொள்கை கூட்டணி அப்படின்னா என்னுடைய ஒரு கேள்வி, 2019 சிபிஐக்கு 15 கோடி ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க? சிபிஎம்முக்கு 10 கோடி ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க? கொங்கு நாடு ஈஸ்வரனுக்கு 15 கோடி ரூபாய் எதுக்கு கொடுத்தாங்க? உங்களுக்கு கொள்கை கூட்டணி தானே. அதுக்குள்ள போகண்டாம் நந்தகுமார், அந்த விஷயத்துக்குள்ள போகண்டாம். அது சார்ந்த பிரதிநிதிகள் இல்ல, நம்ம அதுதான் வாதங்கள் வைக்க முடியாது. ஆமா ஆமா, அதுக்கு பதில் சொல்றதுக்கான நபர்கள் இங்க இல்ல. அவங்கள பத்தி பேசக்கூடாது. எஸ் இல்ல இது உண்மையா பேசுறோம். அவங்க இல்லாத போது புரளியதான் பேசக்கூடாது. இல்ல நீங்க விசிகா பத்தி பேசுங்க. விசிகா இருக்காங்க, அவங்க மேடையில இல்லாதப்ப அவங்க பணம் வாங்குறாங்க. விசிகா சார்ந்து நீங்க வைங்க. இது வேணாம். இது குற்றச்சாட்டு இல்ல. 2019ல சரி இல்ல, இது சிபிஎம் சிபிஐ யாருமே இல்லாதப்ப அந்த கட்சியை குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது திருமாவளவன் கொள்கை கூட்டணி சொல்றாரு, திருமாவளவன் அவர்கள் கொள்கை கூட்டணி சொல்றாரு. சோ அதனால நீங்க பதட்டம் அடைய வேண்டாம். சொல்லுங்க சார். கொள்கை நாம இன்னைக்கு உண்மையா பேசுறோம், புரளி பேசல. இது திமுக அவங்க கொடுத்த எலெக்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரிப்போர்ட்ல இருக்கு. இது என்ன புரளியா? இது பதில் சொல்ல வேண்டியதா? இது எங்க அந்த கட்சி தாங்க அதுக்கு பதில் சொல்லணும். அந்த கட்சியில இந்த மேடையில் இல்லாதப்போ ஒரு கட்சியை பத்தி இப்படி சொல்ல கூடாதுங்க. இதுக்கு விடுதலை சிறுத்தைகள் கூட பதில் சொல்ல முடியாது. அவங்க தான் பதில் சொல்லணும் தோழர். அதுக்கு தான் சொல்றேன். சரி உங்க கருத்தை நீங்க வைங்க. சிபிஎம் சிபிஐ 2 தோழர்களும் இல்லாதப்ப அவங்க பணம் வாங்குனாங்கன்னு ஒரு யோசனை நீங்க எப்படி வைக்கலாம்? திமுகவும் இல்ல. அது சார்ந்த அரங்கத்துல பதில் சொல்றதுக்கு கட்சி சார்ந்த நபர்கள் இல்ல. அவங்க இல்லாத போது ஏன் இத கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க? ஏன் விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன் நானு. ஏங்க விடுதலை சிறுத்தைகளை வச்சுக்கிட்டு தான் சொல்றேன். திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் கொள்கை கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் இந்த அவையில வச்சுக்கிட்டு தான் நான் சொல்றேன். இல்லாமலாம் சொல்லல. நான் சொன்னது கூட்டணி பேரம் கிடையாது. ஏங்க நான் இந்தியா கூட்டணி பத்தி எல்லாம் பேசல. திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் ஒரே கொள்கை உடையவர்கள் நான் இப்பயும் சொல்றேன். இததான் போன வாரமும் சொன்னேன். திருமாவளவன் சொல்வதற்கு முன்னாடியே சொன்னேன். நீங்களும் அந்த மேடையில இருக்கீங்க. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாதப்ப அந்த கட்சியை பத்தி நீங்க அவதூறு தப்பா பேசக்கூடாதுன்னு சொல்றேன். சரி அதுதான் சொல்றேன் நந்தகுமார். இல்ல ஒரு அரங்கத்துல இருக்கவங்க ஆன்லைன்ல பேசுறீங்க கிட்ட கொஞ்சம் வழிமறிக்காம ஒரு நாகரிகத்தோட இருந்தாங்கன்னா பேசுறவங்களுக்கு சுலபமா இருக்கும். விஷயம் சொன்னாரு, நீங்க பேசலாம், தொடர்ந்து பேசலாம். இப்போ இன்னைக்கு நம்ம கேட்கக்கூடியது இப்ப 100க்கு 100% ஜீவா சொல்றாரு விடுதலை சிறுத்தைகளுக்கும் திமுகவுக்கும் ஒரே கொள்கை தானே. அப்புறம் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனியா வந்துச்சு? திமுகலயே போய் ஒரு அங்கம் ஆயிரலாமே. எனக்கும் இன்னொருத்தருக்கும் 100% கொள்கை உடன்பாடு இருக்குடா, எதுக்கு இன்னொரு கட்சி? இல்ல அது இவங்களுக்கு அதுல சில மாற்றங்கள் இருக்கும். பேசிக்கான அடிப்படை கொள்கைகள்ல இணைந்து இருக்காங்க. கொள்கை இருக்கு. சரி கோபால் அவர் என்ன சொன்னாரு? 100% கொள்கை உடன்பாடு இருக்குன்னா எதுக்கு இன்னொரு கட்சி தேவை? இந்த கட்சியில போய் நான் மெம்பர் ஆயிரலாம்ல. இல்ல எந்தெந்த இடங்கள்ல நாங்க உடன்படணும் அப்படிங்கறத திருமாவளவனே விளக்கம் சொல்லி இருக்கிறாரு. இல்லங்க கோபால் நம்ம நான் பாலசிங்கத்திர மறு பாயிண்ட் வந்து நந்தகுமார் பாலசிங்கத்திர பதில் ஒரே நிமிஷம். நீங்க இதுவரைக்கும் நீங்க எனக்கு வாய்ப்பே கொடுக்கல. எனக்கு கொடுத்த இந்த கொஞ்ச நேரத்துல கூட அவங்க தான் உள்ளார பூந்து பேசினாங்களே ஒழிய. இல்ல உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன் நந்தகுமார், உங்களுக்கு நான் நேரம் கொடுக்கிறேன். உங்களுக்கு நேரத்தை கொடுக்கிறேன். பாலசிங்கம் சுருக்கமா நீங்க. இல்ல ஜீவா நீங்க பேசுறது விட யாருமே அதிகமா பேசல ஜீவா. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி இப்ப இன்னைக்கு திருமாவளவன் அவர்களே என்ன சொல்றாரு? நான் அம்பேத்கருடைய மாணவன், அம்பேத்கருடைய வாரிசுன்னு சொல்றாரு. இன்னைக்கு திமுக இருக்கிறவங்க பெரியார் அண்ணா கலைஞருடைய வாரிசுன்றாங்க. யாராவது அம்பேத்கருடைய வாரிசு நான் சொல்றாங்களாங்க? அதே மாதிரி இவரே நம்மளுடைய அண்ணன் தொல் திருமாவளவன் என்ன கேட்கிறாரு? எந்த ஒரு நான் தலித் வீட்லயும் அம்பேத்கருடைய படம் இல்லைன்றார். சரி ஏன்னா நீங்க அம்பேத்கருடைய வாரிசுங்கிறீங்க. இப்ப அவருக்கு இதெல்லாம் என்ன? இது திருமாவளவன் அவர்கள் சொன்ன வார்த்தை தானே.
சரி, நான் ஒரே ஒரு மறுப்பு மட்டும் திரு பாலசிங்கம் பேசணும்னு நினைக்கிறாங்க. பாலசிங்கம் இல்ல இல்ல நான் பாலசிங்கத்திட்ட நான் பேசிட்டு வந்தேன். ஜீவா ஒரு கருத்தை சொல்றாரு. இந்த அரங்கல இல்லாத இடதுசாரிகளை பத்தி பேசும்போது நான் சொல்றேன், அவங்க இல்லாதப்ப அவங்க பத்தி பேசாதீங்கன்னு சொல்றேன். வேற ஒண்ணு நான் குடிக்கிறேன் வேண்டாம். நான் ஒண்ணு கருத்து அவர் சொல்லட்டும். சரி, சிபிஎம் இல்லாதப்ப அவங்கள பத்தி ஏங்க தப்பா சொல்றாங்கன்னு கேட்டேன். வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வேற ஒண்ணு சொல்றேன். நீங்க விடுதலை சிறுத்தைகளை விமர்சிங்க. தோழர் இருக்கார், பாலசிங்க தோழர் பதில் சொல்லுவாரு. இல்ல அரங்கல இல்லாத பத்தி பணம் வாங்குறீங்கன்னு சொல்லலாமா? ஒரு கருத்தை வைக்கிறாரு, அந்த கருத்தை நம்ம அனுமதி கொடுத்துருவோம். சரி பாலசிங்கம், நீங்க அவருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டாம், வந்து அவர் நெறிமுறைப்படுத்துவார்ல, நீங்க அவர்கிட்ட சொல்லிருக்கீங்க. அவனும் நெறிமுறைப்படுத்தலைங்க தோழர், நீங்க தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் அனுமதிச்சிட்டேன். நந்தகுமார் பாலசிங்கம் சுருக்கமா, நந்தகுமார் அவங்ககிட்ட வர்றது நந்தகுமார், நான் தொடர்ந்து பேசுறேன், உங்களுக்கு நேரம் கொடுக்குறேன். பாலசிங்கம் நீங்க குறுக்கிட்டீங்க, அது சொல்லிருங்க. குறுக்கிட்டது வருத்தம் என்று தோழர் நந்தகுமார் வருந்தினால் அதற்காக நான் வருத்தப்படுகிறேன். குறுக்கிட வேண்டும் என்று நாங்கள் நினைக்கவில்லை, உங்களுக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று. குறிப்பாக நந்தகுமார் தோழர் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் மீதும் தலைவர் எழுச்சி தமிழர் மீதும் அன்பை கொண்டவர் என்பதை நான் அறிவேன். ஆனால் கொள்கை கூட்டணி என்பது எல்லா புள்ளிகளிலுமே இணைய வேண்டும் என்பது அல்ல. கொள்கை கூட்டணி என்பது முதன்மையான அடிப்படை முரண்களாக இருக்கக்கூடிய, இந்த தேசத்தில் அடிப்படை முரண்களாக இருக்கக்கூடிய அந்த புள்ளிகளில் இணைந்தால் அது கொள்கை கூட்டணி தான். எல்லா புள்ளிகளிலும் இணைய வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஆனால் பிஜேபியோடு எந்த புள்ளியிலும் இணைய முடியாது. அதுதான் அவர்களோடு சேர முடியாததற்கு காரணம். நந்தகுமார் தொடர்ந்து பேசுங்க. இல்ல, நம்ம எதுக்காக இந்த வாதத்தை வச்சோம்னா, ஜீவா பேசும்போது 100% கொள்கை 2 பேர்த்துக்கும் விசிகாவுக்கும் அவருக்கும் ஒண்ணுன்னார். இப்ப பாலசிங்கம் கொடுக்கக்கூடிய கிளாரிபிகேஷன் எனக்கு புரியுது. இல்ல எங்களுக்கு 100% கிடையாது, சில முக்கிய புள்ளிகள்ல எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது, அது வரவேற்க தகுந்த கருத்து. ஒரு கட்சிக்கும் இன்னொரு கட்சிக்கும் எங்க 2 பேர்த்துக்கும் 100க்கு 100 கொள்கை உடன்பாடுனா இன்னொரு கட்சி பிறக்கணுங்கிற அவசியமே இல்லை. அதுதான் என்னுடைய அடிப்படை வாதம். உங்க கேள்வி கேளுங்க கோபால். விஜயுடைய அரசியல் நகர்வு எப்படி இருக்கு? இல்ல, அவர் இன்னைக்கு வரக்கூடிய 2026 தேர்தல்ல தமிழக அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அரசியல் சக்தியா தான் நான் பாக்குறேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, பல பேர் சொல்றாங்க இது வரைக்கும் விஜய் அவர்களுக்கு வாக்கு நிரூபிக்கப்படல அப்படிங்கிற ஒரு வாதம் வைக்கிறாங்க. அது ஏற்புடைய வாதம் இல்ல. ஏன்னா இன்னைக்கு அவங்க தேர்தல்ல இதுக்கு முன்னாடி நிக்கலைங்கிறனாலேயே அவருக்கு என்ன 0 வந்துருமா? வாக்கு சதவீதம் சைபர்ல நின்றுவாரா? இன்னைக்கு அவருக்கு சற்றேறக்குறைய பாத்தீங்கன்னா 10 to 15% ஒரு ஸ்ட்ராங்கான வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கியும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலையும் பெண்கள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதிகமான வாக்கு சதவீதம் இருக்கு. இன்னும் குறிப்பா சொல்ல போனோம்னா சிறுபான்மையினருக்கு அதிகமான வாக்கு வங்கி அவருக்குனால வர முடியும். இப்போ இவர் இன்னைக்கு 2026ல இன்னைக்கு அவர் தேர்தல்ல நிற்கும் போது பெருவாரியான வாக்குகளை அவர் திமுக கூட்டணியில இருந்து பிரிப்பாருங்கிறது தான் நம்மளுடைய அசஸ்மெண்ட் நமக்கு சொல்லுது. அப்போ இன்னைக்கு ஆனா அதே சமயம் விஜய் அவர்கள் தனித்து இந்த 2026 தேர்தலை களத்தை சந்திச்சாலும் அவங்க எல்லாம் சொல்ற மாதிரி இன்னைக்கு தனித்தே நம்ம எல்லா தொகுதியிலையும் ஜெயிச்சு இல்ல பெரும்பான்மையான இடங்களை ஜெயிச்சு ஆட்சி அமைக்க முடியுங்கிறதுல இன்னைக்கு தேதியில எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் நம்ம எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் ஒரு 15% தான் அதிகபட்சம் நமக்கு தெரியுது. அப்படி இருக்கும் போது இன்னைக்கு விஜய் அவர்களுக்கும் 2026 தேர்தல்ல ஒரு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு இல்லைன்னா அவங்க ஆளுநர்னா கூட அவங்க கை காட்டக்கூடிய ஆட்கள் அவங்க ஒரு வின்னிங் ஃபேக்டரா டிசைடிங் ஃபேக்டரா வரணும்னா விஜய் அவர்களுக்கும் வலுக்கட்டாயமா ஒரு கூட்டணி வர வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. என்னுடைய பார்வையில இன்னைக்கு 5 முனை போட்டியா இருந்தது 4 முனை போட்டியா மாறி இருக்கு. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த 4 முனை போட்டி 3 முனை போட்டியா மாறுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்க கட்டத்துல இன்னைக்கு சீமான் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா படிப்படியா வளர்ந்துட்டு இருக்கவங்க அந்த பிம்பம் இருக்கு, அது பிடிக்க வேண்டியது இருக்கு. விஜய் அவர்கள் இன்னொரு விவாதத்துல வச்சுக்கலாம். நந்தகுமார் சார், நம்ம தொடர்ந்து பேசுவோம். குறுக்கிட்டு இருந்தீங்க 2 பேருக்கும் நான் ஒரு நிமிடம். எங்களை பத்தி 2 பேரும் பேசியிருக்காங்க, எனக்கு ஒரு நிமிஷம் தாங்க. ஒரே ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் விஷயம் அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் சொன்னப்போ கேஸ்ட் சர்வேங்கிறது ஒரு இஷ்யூ தான், கொள்கை இல்லைன்னு சொல்றாரு. தமிழ்நாடு சமூக நீதிமன் இந்தியா ஃபுல்லா கேஸ்ட் ரிசர்வேஷன் வர்றதுன்னு சொல்லல. இல்ல நான் நேரா கொடுக்கிறேன் பாலசிங்கம் சார். பாலசிங்கம் சார் இல்ல நேரா அதுபடியான ஒரு இஷ்யூ, அவ்வளவுதான். அதத்தான் நான் நேரா கொடுக்கிறேன். அதத்தான் நானும் சொன்னேன். நேரா குறைவா இருக்கு. அதனால நாங்க தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள்,
சமூக நீதிங்கிறது தமிழகத்தின் கொள்கை. அப்ப என்ன கொள்கைன்னு அண்ணே சொல்லுங்க. பேச விடுங்கண்ணே, நீங்களே பேசணும்னா அப்புறம் யாருமே இருக்க தேவையில்லை. தாவேக்குடைய கொள்கை பாலசிங்கம் சார் அடுத்த நேரம் கொடுக்குறேன். பேசிட்டே இருங்க, மோனோலாக் பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி நீங்க பேசுங்க. நீங்க என்ன விஷயம்னா, தந்தை பெரியார் தான் சமூக நீதி போராட்டம் நடத்தி ஃபர்ஸ்ட் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார். தமிழகத்தின் அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான். கூட்டணிக்காண்டி கொள்கையை பலியிடுறாரு அண்ணன். இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணன் வந்து சொல்றாரு சமூகம் தான் பிரச்சனை, திமுக அரசு அனுகூலமா இருக்குன்னு. அப்புறம் ஏன் மதுரையில கலெக்டர் சங்கீதா அவர்களுக்கு எதிராக டிவிசி கவர்னர் போராடுறாங்க? அரசு நிர்வாகம் உங்களுக்கு எதிரா இல்லைன்னா ஏங்க கலெக்டர் கிட்ட போராடுறீங்க? நீங்க யாரை ஏமாத்துறீங்க? இந்த கதையை நீங்க டைரக்ட் அங்க பேசாதீங்க, என்கிட்ட பேசுங்க. நிர்வாகம்னா கவர்மெண்ட் தானே. சரி, கலெக்டருக்கு யாரை ஆர்டர் பண்ண முடியும்? நான் பதில் வாங்கிடுறேன். அடுத்த பாயிண்ட் ஒரு நிமிடம் தான், ஒரு நிமிடம். நீ அடுத்த சுற்றுலா பேசுங்க. ஒரே முடிஞ்சிச்சு, டைம் முடிஞ்சிச்சு. கொள்கைங்கிறாங்க. சிஏஏ அமெண்ட்மெண்ட் 2003ல பிஜேபி கொண்டு வரப்ப அதை ஆதரிச்சவங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ஆர்சியை வந்து மேண்டேட் பண்ணதே 2003 அமெண்ட்மெண்ட் தான். சரி, இந்தியாவுல நடக்கிற இன்னைக்கு நடக்கிற இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதலுக்கு காரணமே அந்த 2003 அமெண்ட்மெண்ட் தான். எப்பவுமே ஒரு ஓட்டு வங்கியா தான் டிஎம்கே வந்து பாப்பாங்க ஷெட்யூல் காஸ்ட் மக்களையும் மைனாரிட்டி மக்களையும். அது போக இங்க என்கிட்ட பேசுங்க. இந்த தமிழகத்தின் மன்னராட்சியை வீழ்த்தி விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு மக்களாட்சியை தரக்கூடியவர் எங்கள் வெற்றி தலைவர் தளபதி அவர்கள் தான். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து தொடர்ச்சியா இங்க வந்து என்ன வைக்கப்பட்டது, திருமாவளவன் வந்து அங்க பொருந்தாத கூட்டணியா பொருந்தி இருக்கிறாரு, ஐயோ பாவம் அவர் அடிச்சதோ அவர் அழுத்தப்பட்டது, இது திருமாவளவன் அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி. அவர் வந்து ஒரு இத்தனை ஆண்டு கால அரசியல் இருக்கிறவர், அவர் தந்தை பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர், பாபா சாஹேப் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் இருக்கின்ற ஒரு பெரிய கொள்கை சித்தாந்தவர். அவர் திராவிட இயக்கத்தோட ஒன்றிணைந்து இருக்கார். அவர் அடிப்படையில் திராவிட இயக்க பாசறையிலிருந்து வந்தவர் தான். அந்த அடிப்படையில் தான் நான் திருப்பி சொல்றேன், அவர் திமுக கூட்டணி வைக்கலாம், அதிமுக கூட்டணி வைக்கலாம், திராவிட இயக்க சித்தாந்தத்தோடு ஒன்றிணைந்தவர். ஈழ அரசியலிருந்து சாதி ஒழிப்பு எல்லாமே அவங்களோட மற்ற எல்லா. நான் திருப்பி நீங்க தோழர் என்ன சொன்னாரு, இந்தியா கூட்டணி எல்லாம் ஒன்னா இருக்கான்னு கேட்டார். நான் வந்து திமுக விசிகா பத்தி மட்டும் தான் நீங்க கேட்டீங்க. இப்பயும் சொல்றேன், திமுக விசிகா ஒரே சித்தாந்தத்துல இருக்கிற கூட்டணி. அவரு பாலசிங்க அவர்கள் என் கருத்து வந்து மாறுபட்டெல்லாம் சொல்லல, சில இஷ்யூல மாறுபாடுகள் விஷயங்கள்லாம் வரும், அவ்வளவுதான் சொன்னாரு. ஒரே கொள்கையை நாங்க மாறுபடுறோம். அவர் நந்தகுமார் பாத்தீங்களா மாறுபடுறாரு, அவர் மாறுபடுறதா பாலசிங்கம் சொல்லவே இல்லை. புரிஞ்சுக்கிட்டு அவர் கருத்தியல் ரீதியா தான் நான் சொல்றேன். கருத்தியல் ரீதியா ஒன்னா இருக்கிறாங்க அப்படிங்கிற. நன்றி. நான் தொடர்ந்து நேரம் குறைவா இருக்கு.